மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். சோமாலிலாந்து இஸ்ரேலில் தனது தூதுவர் ஆலயத்தை ஆரம்பித்தது. பதிலுக்கு இஸ்ரேல் சோமாலிலாந்தில் இராணுவ தளத்தை நிறுவியது பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பதற்றத்தையும் உண்டு பண்ணிருக்கு. இந்த கதை எப்படி தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட, ஈரானுடைய காற்பந்து அணிக்கு அமெரிக்காவில் நெருக்கடி, விளையாட்டில் நுழைந்த யுத்தமும் அரசியலும் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி சர்வதேசமே குரல் கொடுத்து வருகின்ற இந்த சூழல்ல, இதுக்கு எதிராக செயற்படுகின்ற இஸ்ரேலை கண்டிக்கின்ற, இஸ்ரேலுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த சூழ்நிலையில சோமாலிலாந்து அப்படின்ற ஒரு நாடு இப்போது தனது தூதுவர் ஆலயத்தை பலஸ்தீனுடைய சுதந்திர நாட்டினுடைய தலைநகராக இருக்க வேண்டிய குதுசுக்குள்ள இப்போது ஜெருசலத்துக்குள்ள தூதுவர ஆலயத்தை இப்போது திறந்து வைத்த சம்பவம் தான் உலக அரசியல்ல பெரும் பரபரப்பையும் உலக நாடுகள்ல பெரும் அதிர்வலையையும் உண்டு பண்ணிருக்கு. இந்த சோமாலிலாந்து அப்படின்னு சொல்றது எந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமாலியால ஒரு பிரிவினவாதிகளாக உருவாகி ஆயுதம் ஏந்தி போராடி சோமாலியாவிலிருந்து தங்களை சுதந்திரவான்களாக அறிவிச்சாங்க 1991. சோமாலியாவிலிருந்து தாங்கள் சுதந்திரம் பெற்றதாக அவங்க தான் சொல்லிக்கிறாங்களே தவிர உலக அரங்குல எந்த ஒரு நாடும் இது ஒரு நாடாக அங்கீகரிக்கல. ஐநால அங்கீகாரத்தை பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் கூட அது கைகூடாத சூழ்நிலையில தான் 2025 டிசம்பர் மாதம் இஸ்ரேல் உலகத்தில் முதன் முறையாக இந்த ஒரு நாட்டுக்கான அங்கீகாரத்தை வழங்கி, நீங்க சர்வதேசத்தில் ஒரு நாடு தான், அதை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அங்கீகாரத்தை வழங்கி இருந்தாங்க. சோமாலிலாந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த பிராந்தியத்துடைய தலைவராக கருதப்படுறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது அப்துல்லா. இந்த முகமது அப்துல்லா 2 தினங்கள் விஜயத்தை இஸ்ரேலுக்கு மேற்கொண்டிருந்தாரு. இந்த விஜயத்தின் போதுதான் பலஸ்தீன் என்ற சுதந்திர நாட்டினுடைய தலைநகராக இருக்க வேண்டிய குதுஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜெருசலத்துல தனது நாட்டினுடைய தூதரகத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தாரு. இந்த பயணத்தின் போது பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான பேச்சுவார்த்தையில பல்வேறு இருதரப்பு உடன்படிக்கைகளையும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக மூலோபாய ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளை இவங்க கைச்சாத்திட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கான தூதுவராக இப்போது சோமாலிலாந்து முகமது ஹாஜி என்ற ஒரு நபரை தான் நியமிச்சிருக்கிறாங்க. முகமது ஹாஜி தற்போது இஸ்ரேலுடைய ஜனாதிபதியை சந்தித்து தனது சான்றிதழெல்லாம் வழங்கியிருக்கிறாரு. அவருக்கான அந்த அடையாள அட்டையையும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி வழங்கி வைத்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. இந்த சோமாலிலாந்தினுடைய நடவடிக்கை குறித்து இப்போது 17 முஸ்லிம் நாடுகள் தமது கண்டனத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு செயற்பாடு சோமாலியாவுடைய இறையாண்மை பாதிப்பது மட்டுமல்லாம பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் உண்டாக்கி இருக்கு. இது சர்வதேச விதிமுறைகளை மீறுகின்ற செயல். உடனடியாக சோமாலிலாந்து இந்த ஒரு விஷயத்துல வாபஸ் பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அந்த ஒரு அறிக்கையில முன் வச்சிருக்கிறாங்க. வெறுமனே தூதுவர் ஆலயம் என்ற செயற்பாடு நின்று கொண்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போது சோமாலியா கார்டியன் என்ற ஒரு பத்திரிகை ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் உளவு தளம் ஒன்றை இப்போது சோமாலிலாந்துக்குள்ள நிறுவியதாகவும் எதிர்வரும் காலங்களில் இராணுவ தளங்களை நிறுவுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருவதான செய்தியை வெளியிட்டதுதான் இப்போது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்லாம ஆப்பிரிக்காவிலும் பெரும் பதற்றத்தையும் பெரும் அதிர்ச்சியையும் உண்டு பண்ணிருக்கு. இது குறித்து சோமாலிலாந்தினுடைய தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி இருக்கின்ற முகமது அப்துல்லா ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்வரும் காலங்களில் இஸ்ரேலோடு இணைந்து இராணுவ பயிற்சிகள் ஈடுபடுவதாகவும் இராணுவ ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதாகவும் இராணுவ தளங்களை நிறுவுவதற்கான எந்த பேச்சுவார்த்தையிலும் தாம் ஈடுபடல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஒரு விஷயத்தை மறுத்திருந்தாரு. ஒட்டுமொத்த உலகமே அங்கீகரிக்காத சூழ்நிலையில எதற்காக இஸ்ரேல் சோமாலிலாந்து ஒரு நாடாக அங்கீகரிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய பூர்வீக அமைவிடம் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. சோமாலியாவிலிருந்து பிரிந்த இந்த நாடு 1,70,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டது, 6 மில்லியன் சனத்தொகையை கொண்டது. பாபல் மந்தப் என்று சொல்லப்படுகின்ற ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற இதனுடைய நுழைவாயில தான் சோமாலிலாந்து அமைந்திருக்குது. இந்த நீர் சந்தியினூடாகத்தான் ஐரோப்பாவுக்கு 12% வர்த்தக கப்பல் போக்குவரத்து இடம்பெறுது. அதுபோக ஆசியாவினுடைய 40% வர்த்தக போக்குவரத்துக்கு இந்த நீர்நிலை பயன்படுத்தப்படுகிறது. வருடந்தோறும் 21,000 கப்பல்கள் இதனூடாக பயணிக்குது. இந்த நாட்டினுடைய நிலத்துல தங்கம், நிலக்கரி, அதுபோக லித்தியம் என்ற பல்வேறு கனிய வளங்களை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு தான் இந்த சோமாலிலாந்து என்று சொல்லப்படுது. இப்போதுதான் தெரியுது இந்த பேரினவாதிகளுக்கு பின்னால யார் இருந்தாங்க, போராட செய்தது யாரு, ஆயுதம் கொடுத்தது யாரு, ஃபண்ட் பண்ணினது யாரு, இவங்களை இயக்கியது யாரு அப்படின்ற விஷயம் இப்போதுதான் உலகுக்கு தெரிந்திருக்குது.
உலக நாடுகளே இவங்களை அங்கீகரிக்காத சூழ்நிலையில ஓடோடி போய் இஸ்ரேல் எதற்காக இவங்களை அங்கீகரிச்சது, இவர்களோடாக எதை இஸ்ரேல் செய்ய நினைக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கு. என்ன கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் இப்போது சோமாலிலாந்து இஸ்ரேலோட இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியாச்சு. தூதுவர் ஆலயங்களை ஆரம்பிச்சாங்க, தூதுவர்களை நியமிச்சாங்க. அதுபோக இப்போது சோமாலிலாந்துக்குள்ளேயே ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்கான முனைப்புல இப்போது இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமல்ல இஸ்ரேலுடைய அச்சுறுத்தல் இருக்கும், இனி ஆப்பிரிக்காவிலும் இஸ்ரேலுடைய அச்சுறுத்தல் இருக்கும் என்பதுதான் இப்போது உலக அரசியல்ல பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் அஞ்சப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்குது. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானோட யுத்தம் எவ்வளவு தூரம் பேசப்பட்டதோ அதே போலதான் இப்போது உலக கிண்ணத்துல பங்கு பற்றிய ஈரானுடைய போட்டியும் உலக அரங்கில பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஈரானுடைய அனைத்து போட்டிகளும் அமெரிக்காவில் இடம்பெறுவதாகத்தான் இப்போது FIFA அறிவிச்சிருந்தது. அதுக்குனுங்க முதலாவது போட்டியில நியூசிலாந்தை எதிர்த்து அவங்க போட்டியில களங்கண்டாங்க. அந்த போட்டி 2-2 என்ற அடிப்படையில தான் நிறைவுக்கு வந்திருந்தது. அது உதைப்பந்தாட்ட போட்டியாக மட்டும் இருக்கல, அது யுத்த களமாகவும் அரசியல் களமாகவும் மாறி இருந்ததுதான் இப்போது கால்பந்து ரசிகர்களுடைய பெரும் விமர்சனத்தை உண்டு பண்ணிருக்கி, பெரும் கவலையை உண்டு பண்ணிருக்கி. இந்த போட்டி தொடங்கும் போதே ஈரானிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில மன்னர் ஷாவுடைய ஆட்சியை ஆதரித்தும் அக்காலத்திலிருந்து தேசிய கொடியை ஏந்தியவர்களாக பல்வேறு கோஷங்களை ஈரானிய கால்பந்து வீரர்கள் நோக்கி கோஷங்களை எழுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் ஈரானுடைய கால்பந்து வீரர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியது. இப்படியான அரசியல் விவகாரங்கள் போட்டிகளில் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தடையை FIFA விதித்திருந்தது. அதை தாண்டித்தான் அமெரிக்காவுக்குள்ளே ஈரானுக்கு எதிரான இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சது ஈரான் நாட்டினுடைய கால்பந்து வீரர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணி இருந்தது. அதுபோக மனிதநேயம் உள்ள பல ரசிகர்கள் அமெரிக்காவுடைய தாக்குதல்ல உயிரிழந்த அப்பாவி பாடசாலை மாணவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கான கௌரவமாக சுலோகங்கள்ல மீலாப் 168 என்ற இலக்கத்தை பொறித்த சுலோகங்களை ஏந்தி அவர்களுக்கான கௌரவத்தையும் கொடுத்திருந்தது. உலக அரங்கில பெரும் பேசுபொருளாகவும் பெரும் நெகிழ்வு தன்மையும் உண்டு பண்ணியிருந்தது. அதுபோக நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில 2வது கோலை பதிவு செய்த முகமது மஹதியினுடைய செயற்பாடு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. அவர் தன்னுடைய வெற்றி கலைப்பை எப்படி பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கியால் சுடுவது போல தனது கையால் சைகை செய்ததுதான் இப்போது உலக அரங்கில பெரும் பேசுபொருளாகவும் பல்வேறு விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருந்தது. இந்த ஒரு செயற்பாடு குறித்து என்ன வகையான விமர்சனங்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியினருக்கு இவ்வாறு சமீட்சையினூடாக எச்சரிப்பு என்பது அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம், விளையாட்டுக்குள்ள யுத்தம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இதே சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. பல்வேறு விளையாட்டு வீரர்கள் இது போன்ற சைகைகளை செய்வது வழக்காக இருக்குது. இந்த ஒரு விஷயம் யுத்தத்தையோ அரசியலோ சம்பந்தப்படுத்த தேவையில்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு அது சார்ந்த போட்டோக்களும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஈரானுடைய கால்பந்து வீரர்கள் மெக்சிகோவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மீலாப் 168 என்ற சின்னத்தை பொறித்த ஜேசிகளை அணிந்துதான் பயிற்சிகளை ஈடுபட்டாங்க. அமெரிக்காவினுடைய தாக்குதல்ல உயிர் நீத்த அந்த மாணவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது அமெரிக்காவுக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருந்தது. பயிற்சியில் ஈடுபட்ட பொழுது அந்த பயிற்சிகளை துவங்குவதற்கு முன்னால இந்த தாக்குதல உயிரிழந்த மாணவிகளை நினைவு கூறும் வகையில் பாடசாலை புத்தக பைகளை வைத்துத்தான் அவருடைய பயிற்சிகளை ஆரம்பித்த பல்வேறு காணொளிகளும் பார்க்க கிடைத்தது. நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு ஒரு இரவு ஓய்வெடுப்பதற்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தங்கி இருப்பதற்கான ஏற்பாடுகள் இருந்தது. உடனடியாக அமெரிக்காவுடைய அதிகாரிகளோட உத்தரவு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக மெக்சிகோக்கு நீங்க பயணமாகணும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சதன் காரணமாக ஈரானுடைய கால்பந்து அணி உடனடியாக மெக்சிகோவுக்கு பயணமானது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணியது. இது குறித்து ஈரானுடைய கால்பந்து அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக கோப்பையில அநீதி இழைக்கப்பட்ட அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரே அணி இருக்குமாக இருந்தால் அது எமது அணியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எமது கால்பந்து வாரியத்தினுடைய தலைவர் கூட வராத சூழ்நிலையிலும் எமக்கான ஊடகங்கள் உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த போட்டியை முடிச்சிருக்கிறோம். அதுபோக ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறைகளுக்கு போன உடனே உடனடியாக மெக்சிகோக்கு பயணமாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் நிறைவடைந்த உடனே நாட்டுக்கு திருமணம் என்ற பல்வேறு நிபந்தனைகளுக்கு அடிப்படையில் தான் இந்த ஒரு போட்டியில் நாங்கள் பங்கு பெற்றுகிறோம். என்ன சவால்கள் இருந்தாலும் எமது திறமையை அடக்கவோ ஒடுக்கவோ முடியாது. எமது உச்சபட்ச திறமைகளை இந்த போட்டியில வழங்கி இந்த ஒரு போட்டியில் எமது திறமையை வெளிக்காட்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டிருந்தது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. ஒட்டுமொத்தத்தில் ஈரானுடைய போட்டி அது போட்டியாக மட்டும் இருக்கல, அது அரசியல் களமாகவும் ஒரு யுத்த களமாகவும் இருந்ததுதான். இப்போது
காற்பந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு கவலையையும் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் உண்டு பண்ணிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.